எதிர்கட்சி மாலையோட வருது. வரட்டும். வணக்கம். வாங்க எல்லாருக்கும் வணக்கம். வெண்டாயம் நில்லுங்க. இப்ப எனக்கு எதுக்கு மாலை? என்னங்க இப்படி கேட்டீங்க? இந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்க மானத்தோட வாழ முடியல, அதை கண்டிச்சு அறப்போராட்டம் நடத்துற உங்களுக்கு ஏன் ஆதரவும் என் கட்சியோட ஆதரவு எப்படி உண்டுங்க? அதுக்கு தாங்க இந்த மாலை. பொண்ணுங்க மேல எம்மா கரிசனம், எம்மா அக்கறை. ஏயா தலைவரே, உங்க ஆட்சியில பொண்ணுங்களுக்கு கோயில் கட்டி பூசை பண்ணுனீங்களாக்கும். சட்ட உனக்கு கெட்டு போனதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீங்க தானையா? எதிர்கட்சின்னா அரசாங்கம் பண்ற நல்லதை ஆதரிக்கணும், தப்ப தட்டி கேட்கணும். ஆனா நீங்க நல்லதை ஆதரிக்கிறதே இல்ல. எங்கயாவது போராட்டம் நடந்தா மட்டும் தூண்டி விட்டு வேடிக்கை பாப்பீங்க. கோவப்பட்டா அவன் மூஞ்சி அசிங்கமாகுது, கோச்சிக்காம கம்முன்னு போயிடு. இப்படி எல்லாம் ஏழைகளை ஏமாத்தி ஓட்டு வாங்க முடியாது. போயிட்டு வாங்க. ஆமா, என்ன பார்க்க திடீர்னு கட்சி ஆபீஸ் வந்துட்டீங்க? நீங்க பாருங்க, நீங்க 6 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க, 600 கோடி ரூபாய் சம்பாதிச்சு. எங்க கட்சி ஜெயிச்சு நான் 7 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன், 700 கோடி ரூபாய் சம்பாதிச்சு. இப்ப நீங்க மறுபடியும் முதலமைச்சரா இருக்கீங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. என்னைய சொல்ற? அவனை நீங்க வளர விட்டுட்டீங்க, இப்ப அவன் தலைவன் ஆயிட்டான். முதல் நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. யோசிக்காம உடனே நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணணும். நாட்டுக்கு நல்லது பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு புதுசா எவன் வந்தாலும் சரி, அவனை நாம நசுக்கணும். இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி, வெளியதான் எதிர்த்து குரல் கொடுப்பேன், உள்ளுக்குள்ள ஒத்தாசையா இருப்பேன்.